இருக்கிறதுலையே வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல பெரிய ஹோட்டல்னால் வந்துட்டு இதுதான் ஹோட்டல் பிரசிடென்ஷியல். இங்கே வந்துட்டு எப்படின்னா நமக்கு ஸ்விம்மிங் வந்துட்டு ஃப்ரீ. பட் இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது நம்ம சாப்பிட்டோன்னா இங்கே இருக்கிறது ஃப்ரீ. ஸோ யாருமே இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்துடுவோம் நாங்கள். என்றைக்கு அது மந்த்லி ஒன்ஸ் வந்துடுவோம். அப்போல்லாம் தீக்ஷுக்கு வந்துட்டு ஸ்விம்மிங் லேர்ன் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. பட் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அவனை வந்துட்டு அவங்க சொல்லிக் கொடுத்து இல்லை அது நல்லது அப்படின்னு நிறைய வாட்டி அவங்க சொல்லி இப்போ வந்துட்டு அவன் என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து இங்கே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஜாம் இருக்குது, பட்டர் இருக்குது, அப்புறமா பார்த்தீங்கன்னா டோஸ்ட், சாசேஜ். அழகாக வீட்லேயே தோசை சாப்பிட்டு வந்திருக்கலாம். இவனுங்க சொன்னால் கேட்கல. என்னடா அது மேலே ஒரு ப்ரெட்டு வச்சு சாப்பிட்ணுண்டா. சூப்பர். ஃபுட் எப்படிமா இருந்தது? ஏமா? சாசேஜ் ஆயிலாக இருந்தது, ஹேம்லோக் நல்லா இருந்தது, எக்கு வந்துட்டு உப்பே இல்லை, ப்ரெட்டு ஓகே. மம்மி என்ன சொன்னா வீட்டில் சாப்பிடாதா வெளியே போய் சாப்பிடுச்சு அப்படி சொன்னானா? அப்போ நீ என்ஜாய் பண்ண, ஓகேவா? சும்மா தான் சொல்கிறேன். அம்மா என்ன சொன்ன? வீட்டில் தோசை ஊற்றி தரேன், எக்கு ஊற்றி தரேன் அப்படின்னு சொன்னேன். கேட்டிங்களா? கேட்கல. டாடி சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இல்லை. ஏன் நல்லா இல்லை? செஃப்பை தான் கேட்கணும், என்ன கேட்டேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? வெளியே கொஞ்சம் உன்னோட கேவலமாக இவனுங்க பிரெட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. வெளியே சாப்பிட்றத விட வீட்டு சாப்பாடு பெஸ்ட்டு. வெளியே கொஞ்சம் சாப்பிடணும், வீட்டில் நிறைய சாப்பிடணும். வீட்டில் போயிட்டு சிக்கன் குழம்பு இல்லைனா வந்துட்டு நல்லா சாம்பார் சாதம் பண்ணிவிட்டு கீரை பொரியல் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிட்டு சாப்பிட்லாம். என்ன சொல்கிறீங்க? ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று வாங்கி தரேன். பட்டர் விற்கிற வேலைக்கு இந்த பட்டரை மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாமா? அப்படியே என் பேக்குள்ள வச்சுக்கலாம். சரி வாங்க நம்ம வந்துட்டு லன்ச் பண்ணுவோம். சுத்தமாக லன்ச் பண்ணுறதுக்கு மூடே இல்லை. பட் வெளியே எங்கேயும் சாப்பிடவே முடியாது. அதனால் என்ன பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். நேற்றுக்கு தான் வந்து சிக்கன் குழம்பு வச்சேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு சாம்பார் வச்சுட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிவிட்டு ப்ரோட்டீனுக்கு வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ டைம் வந்து 12:05 ஆகுது. ஸோ எவ்வளோ நேரத்தில் பண்ணுறேன்னு பார்க்கலாமா? ஆல்ரெடி ரைஸ் வந்துட்டு பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தாலே நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு தால் அண்ட் டொமேட்டோ இதை போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாயில் பண்ணிடலாம். வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் தான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வெள்ளை பூசணிக்காய்க்கு ஆல்ரெடி ஜூஸ் போட்டுருக்கேன், கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுவே இருக்குது. ஸோ கட் பண்ண வேண்டாம். இப்போ வெறும் பொட்டேட்டோவை மட்டும் நம்ம பாயில் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா தடவிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு மசாலா தான். வந்து ரவா கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே ஃபிஷ் ஃப்ரை வந்து தடவிடலாம். ரெட் சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ரெட் சில்லி பவுடர் அண்ட் சால்ட்டு அண்ட் ரவா. கொஞ்சமாக சால்ட்டு, ரெட் சில்லி பவுடர். இதுக்கு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அந்த மசாலா இந்த மசாலா எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் இது மட்டும் போட்டு ட்ரையாக ஃபிஷ்ஷு மட்டும் டிப் பண்ணி எடுத்துட்டோன்னா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபிஷ் தான் இது. வந்து இங்கே பரக்குடான்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா பெருசாகவே இருக்குது. அதனால் நான் வந்து 3 ஃபிஷ் தான் எடுத்துருக்கேன். சரி, அப்படியே நம்ம வந்துட்டு 4 பக்கமும் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் எடுத்துட்டோம்.
பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா தாலும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாம்பார் வச்சுருவேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:29 ஆகுது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கடுகு, உளுந்தப்பருப்பு, சீரகம், பூண்டு, வெங்காயம். இப்போதான் நம்ம பூசணிக்காயோட விதையெல்லாம் வந்துட்டு எடுக்க மாட்டேன், அப்படியே தான் போடுவேன். கொஞ்சம் பெருசு பெருசாலாம் கட் பண்ணியிருக்கேன். பட் இட்ஸ் ஓகே, ஐ லைக் இட். இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்துட்டு எந்த மீடியம் சைஸில் வேணால் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபேன்சியாலாம் பண்ணாமல் லைட் அண்ட் சிம்பிளாக பண்ணணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும். சண்டேவை நம்ம என்ஜாய் பண்ணணும். கண்டிப்பாக சீரகம் வேணும். பூண்டு இருந்தால் பூண்டை பற்றி போட்டுக்கோங்க. பட் நான் அதெல்லாம் போடல. ஸோ இந்த சைடு நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. அதனால் இந்த சைடு நமக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ, அவ்வளோதான். ரொம்ப பாயில்டு பொட்டேட்டோவும் இல்லை, அதே சமயத்தில் ரொம்ப இல்லை, மீடியமாக கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம பாயில் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி இதில் நான் சால்ட் போட்டிருக்கேன். ஸோ லாஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். இதை லைட்டாக ஒரு 2-3 தடவை வறுத்துட்டு நம்மளோட சாம்பார் மசாலா இருக்குல்ல அது போட்டுட்டு பெருங்காயம் போட்டுக்கணும். அவ்வளோதான். இது நான் வீட்லேயே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன், நம்ம ஊர்லேயே. கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. இந்த அர்பன் பிளாட்டரோட ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே வீட்டில் வந்து கால் வந்ததுனால ஸோ பேசிகிட்டே வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல. ஸோ எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன். ஸோ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 o'clock ஆகிடுச்சு. ஸோ ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஈஸி அண்ட் லன்ச் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாய், see you.